உங்கள ரொம்ப பிடிக்கும் சார். உங்களோட எல்லா படமும் பார்த்துருக்கேன் ஆல்மோஸ்ட்டு. என்னன்னா எல்லாருமே வந்து உங்கள பத்தி பேசும்போதோ, இல்ல நீங்க பண்ண கேரக்டர்ஸ் பத்தி பேசும்போதோ எப்பவுமே வந்துட்டு இந்த மாரி தான். இந்த விருமாண்டி, சார்பட்டா நீங்க பண்ண சீரியஸ் ரோல்ஸ் தான் எப்பவுமே எடுத்து எடுத்து பேசுவாங்க. பட் எனக்கு நீங்க பண்ணதிலேயே வந்து எனக்கு மனசுக்கு நிறைவா ரொம்ப ஃபேவரைட் வந்துட்டு, ஒண்ணு மஜா, இன்னொன்னு மும்பை எக்ஸ்பிரஸ். இந்த 2மே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுல ஸ்லாப்ஸ்டிக் ஒண்ணு இருக்கும் சார். மஜால வந்து நான் ஸ்லாப்ஸ்டிக் வந்து ரொம்ப அழகா பண்ணி பார்த்தது வடிவேல் சார் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு. அந்த படத்துல நீங்க வடிவேல் சார் கூடயே போட்டி போட்டு ஸ்லாப்ஸ்டிக் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல எங்கேயுமே வந்து நீங்க அந்த அளவுக்கு காமெடியோ இல்ல வந்துட்டு காமெடிக்கு பக்கத்துல போற ரோல்ஸோ நீங்க பெருசா பண்ணல. "எதுக்கு தானே ஆசைப்பட பாலகுமாரா" தான் லாஸ்ட்டா நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாரி ரோல்ஸ் வரதில்லையா? இந்த சீரியஸ் ரோல்ஸ் மட்டும் தான் வருதா? இல்ல நீங்க சூஸ் பண்றீங்களா சார் அந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு 10 கேள்வி ஒண்ணா கேட்டீங்க. 2மே தான். எனக்கு காமெடியா இன்னும் காமெடின்னு நம்ம அதுக்கு பேசுவோம். அந்த மாரி ரோல்ஸ் வரதில்ல. நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஒண்ணு தோணும்ல, அது வரல. அந்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு இந்த மாரி ஜானர்ல, ஹியூமர்ல வரல. வந்ததுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, நான் இயல்பிலேயே ரொம்ப வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஆள். ஆனா, அதுக்காக அவன் சிரிச்சுக்கினே இருக்க மாட்டான். அது அது உள்ள இருக்கு. நான் இயல்பே ரொம்ப ரிலாக்ஸ்டு. கோவம் வந்தது ஏன் ஏன் நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன்னா, எனக்கு கோவம் வந்ததுன்னா, அத உள்ள வச்சுக்க தெரியாது. அங்க வர்றான்னு கத்திட்டா, அப்புறம் வாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். அதனால நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிற ஒரு ஆள். எனக்கு வந்து அந்த மாரி ஒரு ஒரு ரோல்ஸ் பண்ணணும். அந்த மாரி கேரக்டர்ஸ் நெறைய இருக்கு லைஃப்ல. அந்த மாரி ரோல்ஸ்லாம் நெறைய பண்ணணும்னு நெனப்பேன். ஆனா, எனக்கு என்ன வருதோ, அதுலருந்து தான் நான் செலக்ட் பண்ண முடியும். அதனால அந்த பாத்திரங்கள் சமீபமா வர்றதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்றேன். நீங்க சமீபமா சினிமாவ கவனிச்சீங்கன்னா, அந்த மாரி ரோல்ஸ் நெறைய படங்கள்லயே இல்ல. ஏன்னா, எப்பவுமே என்ன ஆகும்னா, அதாவது வெளியில இருக்கக்கூடிய சொசைட்டில இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்குல்ல, அதுதான் சொசைட்டியவும் பாதிக்கும். கிரியேட்டிவிட்டி அ எல்லாத்தையுமே அது பாதிக்கும். இப்ப நம்ம சொசைட்டில இந்தியால இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள், பல்வேறு ரிலிஜியஸா, அதுவா, இதுவா எல்லாமும் சேர்ந்த அழுத்தம் இருக்குல்ல, அது இண்டஸ்ட்ரியும் ஒரு விதமா பாதிக்கும். நான் அப்படிதான் பார்க்குறேன். அந்த அழுத்தத்தின் பாதிப்பு இப்படி இந்த மாரி ரோல்ஸ், இந்த மாரி படங்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. வந்தாலும் அவ்வளோ இன்டென்ஸா இல்ல. அவ்வளோ லைட்டா இல்ல. இன்டென்ஸ்னா நான் இதுல சொல்றேன். அந்த ஹியூமரோட இன்டென்ஸ்ல சொல்றேன். அப்படி வரல. அப்படி அதுக்கு அந்த மாரி பல காரணங்கள் இருக்கு.